இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கும் தயார் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு. அரச சொத்துக்களை விற்பனை செய்ய முயற்சி இடம்பெறுவதாக டலஸ் அழகப்பெரும எம்பி தகவல். உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ரத்து செய்ய ஜனாதிபதி எத்தனிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி முறைப்பாடு. வடக்கின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள். தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் தனி நீதிமன்ற கட்டமைப்பு காணப்பட்டதாக அத்துரல சில்வா தெரிவிப்பு. யாழ் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக கல்விசாரா ஊழியர்கள் போராட்டம். நைஜீரியாவில் மசூதிக்குள் நடத்தப்பட்ட பெட்ரோல் குண்டு தாக்குதல் காரணமாக 6 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் ஆயுட் காப்புறுதியுடன் முதிர்வின் போது அதிகரித்த காப்புறுதி தொகையும் போனஸும் உங்களுக்கு. வாழ்க்கைக்கு ஹைஃபை போடுங்க. எந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கும் தயார் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திடம் தமது தனித்துவத்தை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்பாடுகள் பலமடைந்துள்ளன. அந்த வகையில் நாம் எந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கும் தயாராகவே உள்ளோம். எமக்கு எந்த தேர்தல் இடம்பெறப் போகின்றது என்ற சிக்கல்கள் இல்லை. எந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கும் நாம் தயாராகவே உள்ளோம். சிலர் பொது தேர்தலையும் சிலர் ஜனாதிபதி தேர்தலையும் விரும்புகின்றனர். தேசிய சொத்துக்களை விற்பனை செய்யும் விடயத்தில் நான் மாத்திரமல்ல, எமது கட்சியை சேர்ந்த 99% அதனை விரும்பவில்லை. அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் விடயத்தை நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதற்கான உரிமை எமக்கு உள்ளது அல்லவா? எம்முடைய சுயாதீனத்துவத்தை நாம் அரசாங்கத்திடம் காட்டிக் கொடுக்கவில்லை. எமது நிலைப்பாட்டை வெளியிட நாம் தயாராக உள்ளோம். அனுசரணை வழங்கியோர் ஆயுட் காப்புறுதியுடன் முதிர்வின் போது அதிகரித்த காப்புறுதி தொகையும் போனஸும் உங்களுக்கு. வாழ்க்கைக்கு ஹைஃபை போடுங்க. அடுத்த அரசாங்கத்தை நாமே உருவாக்குவோம் என மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அடுத்த அரசாங்கத்தை நாமே உருவாக்கப் போவோம் என விவசாயத்துறை மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். மஹிந்த அமரவீர கொழும்பில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார். ඉදිරියේදී අවශ්‍ය පීවර ගනිමු. අපි පක්ෂයක් විදියට ශක්තිමත් වෙලා කටයුතු කරන්න අවශ්‍ය පීවර ගන්න. நாட்டின் சவால்களை ஏற்றுக்கொண்டமையினால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியின் மீது தனி மரியாதை உள்ளது. நாட்டு மக்களும் அவரை ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆனால் ஜனாதிபதி வேட்பாளராக யாரை நியமிப்பது என்ற விடயம் குறித்த தீர்மானம் இன்னமும் எடுக்கப்படவில்லை. அந்த தீர்மானத்தை தனித்து எடுக்க முடியாது. கனவால் எழுந்ததை போன்று தீர்மானங்களை எம்மால் அறிவிக்க முடியாது. மாறாக கலந்துரையாடி கட்சி என்ற வகையிலேயே தீர்மானங்களை அறிவிக்க முடியும். நாம் தான் அடுத்த அரசாங்கத்தை உருவாக்குவோம். வெற்றியடையக்கூடிய ஒருவருடனே நாம் செயற்படுவோம். அத்துடன் விஜயதாச ராஜபக்சவுடன் இணைந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பலப்படுத்துவதில் எமக்கு எந்த சிக்கலும் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். මං හිතන්නේ දැන් ඒ චෝදනාව කාටවත් එල්ල කරන්න පුළුවන් ඒ කියලා. දැන් අපේ පක්ෂයේ මේ දැන් ඒ පාර්ශවයක් කියලා නියෝජනය அரச சொத்துக்களை விற்பனை செய்ய முயற்சி இடம்பெறுவதாக டலஸ் அழகப்பெரும எம்பி தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தனியொரு நபரின் தீர்மானத்திற்கு அமைய அரச சொத்துக்களை விற்பனை செய்வதற்கு முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தேர்தல் நெருங்கியிருக்கும் சந்தர்ப்பத்தில் அரசு சொத்துக்களை விற்பனை செய்ய வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். அவ்வாறாயின் இது எந்தளவு பாரதூரமானது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் பிரதான கட்சியின் தலைவரே இவ்வாறு கடிதம் எழுதியிருக்கும் போது நிலைமையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு சொத்துக்கள் தனிநபரின் தீர்மானத்துக்கு அமைய விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் மக்கள் ஆணை கிடையாது. ஆதலால் இவ்வாறான செயற்பாடுகளை உடனடி நிறுத்துமாறு நாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். ජාතික ආරක්ෂාවට බලපාන ආයතන අනිත් පැත්තෙන්. ඉතින් මේ පිළිබඳව අපිට කිසිසේත්ම අපි එකඟත් නැහැ. අපේ යෝජනාවලත් නැහැ. අපිට පුළුවන් සෑම ක්‍රියාමාර්ගයක් ගන්නවා ඒ ජාතික සම්පත් අත්‍යවශ්‍ය ජාතික සම්පත් මේ රටේ අනාගත පරම්පරාව වෙනුවෙන් රැකලා දෙන්න. ඒක අපේ වගකීම, අපේ යුතුයකම.
உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ரத்து செய்ய ஜனாதிபதி எத்தனிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ரத்து செய்ய ஜனாதிபதி எத்தனிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்துவ பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸ் ஆகியோர் இன்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சென்றிருந்தனர். அதனைத் தொடர்ந்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். නාම යෝජනා බාර දුන්නායට මේ මුදල් දෙන්න. දැන් ජනාධිපති කියනවා මේක වහාම විසිරුවා. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்து 1 வருட காலம் கடந்துள்ளது. குறித்த தேர்தலை நடாத்த நிதி இல்லை என அரசாங்கம் கூறுகின்றது. அதேபோன்று ஜனாதிபதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை ரத்து செய்ய எத்தனிக்கின்றார். ஜனாதிபதிக்கு அதனை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. மாறாக நாடாளுமன்றத்திற்கே அந்த அதிகாரம் உள்ளது. ஜனாதிபதி ஏகாதிபத்திய முறையில் நடந்து கொள்கின்றார். இது ஜனநாயகத்திற்கு எதிரான செயற்பாடாகும். அதேபோன்று டயானா கமகேயின் நாடாளுமன்ற உறுப்புரிமை நீக்கப்பட்டமையை தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏனைய உறுப்பினர்களுக்கும் இத்தகைய நிலையே ஏற்படும் என போலி கருத்துக்களை பரப்புகின்றன. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி சட்ட ரீதியானது என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளமையை இட்டு தேர்தல் ஆணைக்குழுவிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பீரிஸ் ප්‍රචලිත කිරීමට රජයේ පැත්තෙන් උත්සාහ කරනවා. ඒක சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை செயற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் வரை தேர்தல் குறித்த அறிவிப்பை விடுக்கப் போவதில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கே உள்ளது. அதேபோன்று ஜனாதிபதி ஒரு உத்தரவை பிறப்பிக்க உள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை ரத்து செய்ய எத்தனிக்கின்றார். அத்தகைய உத்தரவு பிறப்பிக்கப்படும் பட்சத்தில் 1000 மில்லியன் ரூபாய் பணம் விரயமாகும் நிலை ஏற்படும். தமிழ் தலைமைகள் ஒன்றிணைந்து செயற்படுவது அவசியம் என அமெரிக்க தூதுவர் வலியுறுத்தினார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தலைமைகள் பிளவுபட்டு நிற்காமல் ஒற்றுமையாக செயற்படுவதே பலம் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் வலியுறுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான உயர்ஸ்தானிகள் மதிப்பார்ந்த ஜூவிஷங் அவர்களை நாங்கள் சந்தித்து உரையாடியிருந்தோம். நாங்கள் சந்தித்து உரையாடிய போது பொதுவாக இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் சம்பந்தமான விடயங்கள், பொது வேட்பாளர் ஒருவரை தமிழர்கள் நியமிப்பது தொடர்பிலே தமிழ் மக்களிடம் இருக்கிற கருத்துக்கள் என்ன, அது என்ன அடிப்படையில் இந்த பொது வேட்பாளருக்கான ஒரு காமன் கேண்டிடேட் என்ற விடயம் உருவானது, அதனுடைய தாக்கங்கள் தாற்பயங்கள் தொடர்பிலே அவர் கேட்டறிந்து கொண்டார். முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி காய்ச்சப்படுகிற பொழுது அங்கு பெண்கள், குடும்ப பெண்கள் தாக்கப்படுவது, போலீசாரால் அவர்கள் கைது செய்யப்படுவது, அதற்கான தடை உத்தரவுகள் பெறப்பட்ட விதங்கள் தொடர்பாக எங்களிடம் கேட்டறிந்து கொண்டார். நாங்களும் அந்த விடயங்கள் தொடர்பிலே அவரோடு நாங்கள் பேசியிருந்தோம். மனித உரிமைகள் தொடர்பில், மனிதாபிமானங்கள் தொடர்பிலும் தங்களுடைய அதிகமான கரிசனையை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அவர் ஒன்றை பதிவு செய்தார். தமிழர்கள் நீங்கள் ஒரு பலமான சக்தியாக, டிஎன்ஏ என்றிருந்த நிலைமை இன்று உடைந்து போய் பலகீனப்பட்டிருக்கிற சூழலில் தமிழரசு கட்சிக்குள்ளும் நீங்கள் வழக்கு பிரிவுகள் என்று இருப்பது தமிழர்களுடைய நீதிக்கான, அவர்களுடைய பலமான கொள்கைகளுக்கான அரசியல் தீர்வுக்கான ஒரு சக்தியை உடைத்து செல்கிறது. ஆகவே ஒரு பிளவுபடாத சமூகமாக நீங்கள் தமிழர்கள் இறுக்கமாக இருக்க வேண்டும். அந்த பிளவுபடாத சமூகமாக தமிழர்கள் வாழ்வதற்கான வழிமுறைகளை தேடுவது மிக முக்கியமானது. அந்த வகையில் தமிழர்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி இருந்தார். சர்வதேச மன்னிப்பு சபை, பொறுப்புக்கூறல், நீதிக்கு புறம்பான வகையிலே இங்கு நடைபெற்ற மனித படுகொலைகள், தமிழ் மக்கள் மீதான இன அடிப்பு தொடர்பிலே பல்வேறுபட்ட ஆவணங்களை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் அடிக்கடி இலங்கை மீது தங்களுடைய அதிகமான கரிசனையை கொண்டு இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தை பிரயோகித்து வருகின்றார்கள். சர்வதேச ரீதியான நீதிக்காக அவர்கள் தங்களுடைய ஆழமான பதிவுகளை செய்கின்றார்கள். அந்த வகையில் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர்களுடைய வருகை எங்களுக்கு ஒரு தெம்பை தருவதாக, 15 ஆண்டுகள் கடந்தும் ஒரு நம்பிக்கையை தருவதாக அமைந்திருக்கிறது. வடக்கின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் சங்கானையில் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெற்றது. பிரதேச சபை முன்னாள் உறுப்பினரும் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையின் உபதலைவருமான சண்முகநாதன் ஜெயந்தன் தலைமையில் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து ஈகை சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது.
தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் வரலாற்றை உள்ளடக்கிய துண்டு பிரசுரமும் விநியோகிக்கப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. அத்துடன் வட்டுக்கோட்டை தொகுதியின் சொலிபுரம், மூளாய், சித்தன்கேணி, அராலி மற்றும் பண்டத்தரிப்பு பகுதிகளிலும் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. இதில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதிகளை மகளிரணி தலைவி ஜெயரஞ்சி, முன்னாள் தவிசாளர் நாகரஞ்சினி ஐங்கரன், பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர்களான உமாபதி, மோகன், சமூக செயற்பாட்டாளர் சுபாஷ் உட்பட பலர் பங்கேற்றனர். மன்னார் பேருந்து நிலையத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிர்ந்தளிக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் தலைவி மனுவல் உதயச்சந்திரா தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தில் யுத்த காலத்தில் தங்கள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர்கள், அருட்தந்தையர்கள், பொதுமக்கள், இளைஞர் யுவதிகள் என பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். மன்னார் நானாட்டான் பஸ் நிலைய பகுதியில் இன்று காலை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மற்றும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஏற்பாட்டில் மழைக்கு மத்தியில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தவர்கள் நினைவு கூறப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்வில் மத தலைவர்கள், தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாடு செய்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஊர்திபவனி இன்று மன்னாரை அடைந்து அஞ்சலி இடம்பெற்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பமான நிலையில் 5வது நாளான இன்று மன்னார் பேருந்து நிலையம் முன்பாக அஞ்சலி இடம்பெற்றது. மன்னாரை தொடர்ந்து வாகன ஊர்திபவனி இன்று மாலை வவுனியாவை சென்றடைந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இடம்பெறும் முள்ளிவாய்க்கால் ஊர்திபவனி இன்று மாலை வவுனியாவை அடைந்த போது மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமான ஊர்திபவனி வடக்கு மாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணித்து எதிர்வரும் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவு இடத்தை சென்றடைய உள்ளது. ஊர்திபவனி இன்று மாலை வவுனியாவை அடைந்த போது தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் தீபம் ஏற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தியதுடன் வீதியால் சென்ற பலரும் அஞ்சலி செலுத்தினர். ஊர்திபவனி பண்டாரவன்னியன் சதுக்கம், பசார் வீதி, குருமன்காடு, தாண்டிக்குளம், தரணிக்குளம், ஈச்சங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பயணித்தது. உறவுகள் இந்த கஞ்சியின் நிமித்தம் தான் உயிர் தப்பி வந்த நாங்கள். உப்பும் இல்லாத கஞ்சி தான் எங்களுடைய அரவாசி மக்களை தப்ப கட்டி நாங்கள் இந்தியால கொண்டு வந்தது. 15 ஆண்டுகளை கடந்தும் சிங்கள அரச பயங்கரவாதம் தமிழர்கள் மீது விட்டு கொண்டிருக்கின்ற அந்த இனப்படுகொலை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு ஒரு ஆலயத்தில கஞ்சி காய்ச்சி குடிக்கக்கூட முடியாத நிலையில இருக்கிறோம். நாங்கள் மாபெரும் இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி வேண்டும் என்ற அடிப்படையிலே தொடர்ந்து நாங்கள் போராட வேண்டும் என்ற செய்தியினை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். கிளிநொச்சி உழவனூர் பகுதியில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. உழவனூர் இளைஞர்களின் ஏற்பாட்டில் இறுதி யுத்தத்தில் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட மக்களுக்காக அஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழகத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சியில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கிளிநொச்சி அறிவியல் நகரில் அமைந்துள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து முள்ளிவாய்க்கால் தினத்தை நினைவுகூரும் வகையில் கிளிநொச்சி அறிவியல் நகர் பல்கலைக்கழக ஏனையின் வீதி சந்தையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்கினர். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு பொதுச்சந்தை கட்டடத்திற்கு முன்பாக இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், தாயக உறவுகள், நினைவேந்தல் குழு ஆகியன இணைந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாட்டை முன்னெடுத்தன. இந்த இடம் எங்களுக்கு ஒரு முக்கியமான இடம். முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தை என்று சொல்லி அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். இந்த இடத்திலே இரத்த வெள்ள ஆறுகளாக ஓடி எங்கள் இனம் அழிக்கப்பட்டு குவிக்கப்பட்டு அனாதையாக விடப்பட்ட ஒரு பிரதேசமான இந்த இடத்திலே நாங்கள் இன்று நிற்கின்றோம். 2009ஆம் ஆண்டு எங்களுக்கு அந்த கஞ்சி என்றதுதான் எங்களோட உயிர் பிச்சை. எங்களோட உயிரை காத்தது இந்த கஞ்சி. ஒரு 100 கிராம் அரிசியில் கூடி நாங்கள் ஒரு 10 பேர் கஞ்சி காய்ச்சி குடித்த வரலாறு இந்த வரலாறு. நானும் 3 சின்ன பிள்ளைகளும் இந்த கஞ்சியால் தான் 6-7 நாள் இந்த உயிரை பிடிச்சும் என்னுடைய சின்ன பிள்ளைகளையும் பிடித்து வைத்திருந்தேன். ஏனென்று சொன்னால் அந்த நேரத்தில் என்னுடைய கணவர் காணாமல் ஆக்கப்பட்டு இராணுவத்தால் பிடிச்சு செல்லப்பட்டார்கள். எவ்வளவு இராணுவ அச்சுறுத்தலாக இருந்தாலும் சரி, புலனாய்வுத்துறையின் அச்சுறுத்தல்களை இது எல்லாத்துக்கும் நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நாங்கள் நேரில் உண்மையான சாட்சியங்களை சொல்லித்தான் நாங்கள் கலைக்கிறோம். இதுக்கு யாரும் பயப்படாமல் இந்த வேரங்களை தொடர்ச்சியாக நாங்கள் நினைவு கூற வேணும். முல்லைத்தீவு கள்ளப்பாடு தீர்த்தக்கரை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. முல்லைத்தீவை சேர்ந்த அருட்தந்தையர்கள் மற்றும் புனித ஹார்லோ இளையோர் ஒன்றிய ஏற்பாட்டில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், வர்த்தகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் இணைந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்கினர்.
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் இளைஞர்களின் ஏற்பாட்டில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. கோம்பாவில் இளைஞர்களின் ஏற்பாட்டில் கஞ்சி வழங்கப்பட்டது. யுத்தத்தின் இறுதி நாட்களில் மக்களின் பசியை போக்க கஞ்சி வழங்கப்பட்ட நிலையில் அதனை நினைவுகூர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வீதியால் சென்ற அனைவருக்கும் வழங்கப்பட்டது. வவுனியா இலுப்பையடியில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. வவுனியா மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் ஆறுமுக நாவலர் சிலையடிக்கு முன்பாக கஞ்சி வழங்கப்பட்டது. முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்காக விளக்கேற்றி 1 நிமிட அஞ்சலி செலுத்திய பின்னர் வீதியால் சென்றவர்கள் கஞ்சியை பெற்றுக் கொண்டனர். பல தசாப்தங்களாக தமிழ் மக்கள் அனுபவித்த இன ஒடுக்குமுறை மற்றும் இன வன்முறைக்கு இலங்கை அரசின் சட்ட மற்றும் நீதித்துறை கட்டமைப்புகளிடமிருந்து எந்த நீதியையும் பெற முடியாது என்ற தமிழ் சமூகத்தின் நீண்டகால பார்வையை உறுதிப்படுத்தும் சம்பவங்கள் அரங்கேறுகின்றன என யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கில் இறுதிப் போரில் நினைவேந்தல் மீதான அரசு அடக்குமுறை தொடர்பில் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நினைவுகூரலை தடுப்பதற்கான அரசின் இந்த முயற்சிகள் அனைத்தும் போரில் இறந்தவர்களை அர்த்தமுள்ள முறையில் நினைவுகூறுவதற்கு இலங்கையில் தமிழர்களுக்கு இடமில்லை என்பதையே எடுத்து காட்டுகின்றன. அரசின் இவ்வாறான கடும்போக்கான நடவடிக்கைகள் தமிழ் மக்களுக்கு எதிராக தொடரும் அரசின் இன விரோதத்தையும் வெளிக்காட்டுகின்றன. பல தசாப்தங்களாக தமிழ் மக்கள் அனுபவித்த இன ஒடுக்குமுறை மற்றும் இன வன்முறைக்கு இலங்கை அரசின் சட்ட மற்றும் நீதித்துறை கட்டமைப்புகளிடமிருந்து எந்த நீதியையும் பெற முடியாது என்ற தமிழ் சமூகத்தின் நீண்டகால பார்வையை இந்த சம்பவங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துவதாக அமைகின்றன என யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்ட எல்லை பிரச்சினைகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் நீண்டகாலமாக நிலவி வரும் எல்லை பிரச்சினைகளை சுமூகமாக தீர்க்கும் வகையில் விசேட கலந்துரையாடல் காரைதீவு பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் மற்றும் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்திக்க அபேவிக்ரம ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. மயிலத்தமடு, மாதவனை, உகன, வெல்லாவளி, உகன, நாவிதன்வெளி, களுவாஞ்சிக்குடி, கல்முனை பிரதேச எல்லை பிரச்சினைகள், மேய்ச்சல் தரை மற்றும் காணி பிரச்சினைகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. மகாவலி அதிகார சபையினரால் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் செயற்திட்டங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டது. கலந்துரையாடலில் அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் வி ஜெகதீசன், மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர்களான சுதர்ஷினி ஸ்ரீகாந்த், நவரூப ரஞ்சினி முகுந்தன், பிரதேச செயலாளர்கள், மகாவலி அதிகார சபையினர், காணி உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் தனி நீதிமன்ற கட்டமைப்பு காணப்பட்டதாக அத்துரத சில்வா தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் தனி நீதிமன்ற கட்டமைப்பு காணப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சட்டத்திறனிகள் சங்க செயலாளர் அத்துரத சில்வா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொத்தரம் பிரமாணயකට වැදගත්ද தமிழீழ விடுதலை புலிகள் வடக்கில் தனி ராஜ்யத்தை கோரி போராட்டத்தை மேற்கொண்டனர். அதேபோன்று தெற்கில் பாரிய குழப்பத்தை மக்கள் விடுதலை முன்னணியினர் தோற்றுவித்தனர். இந்த காலகட்டத்தில் நாட்டின் சட்டம் நீதி வீழ்ச்சியடைந்து காணப்பட்டது. வடக்கில் தனியாக நீதிமன்ற கட்டமைப்பு காணப்பட்டது. සමසමාජ පක්ෂය, කොමියුනිස්ට් පක්ෂය, ශ්‍රී ලංකා මහජන පක්ෂ දේශපාලනඥයෝ ඒ විතරක් නෙමෙයි ජනතා විමුක්ති පෙරමුණත් එක්කලා 71 ඉඳලා හිටිය ඔවුන්ගේ කලා සංසදය කරපු இந்தோனேஷியாவில் நடைபெறும் உலக நீர் மன்றத்தின் உயர்மட்ட கலந்துரையாடலில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெறும் உலக நீர் மன்றத்தின் 10வது உயர்மட்ட கலந்துரையாடலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்க உள்ளார். இந்தோனேஷிய ஜனாதிபதி விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டுள்ள ஜனாதிபதி கலந்துரையாடலில் கலந்து கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 18 முதல் 25ஆம் தேதி வரை இந்தோனேஷியாவின் பாலியில் கலந்துரையாடல் இடம்பெற உள்ளது. 18 முதல் 20ஆம் தேதி வரை ஜனாதிபதி கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளதுடன் 20ஆம் தேதி உலக நீர்மன்றத்தின் 10வது உயர்மட்ட கலந்துரையாடலில் ஜனாதிபதி உரையாற்ற உள்ளார். இதேவேளை இந்தோனேஷியாவிற்கான விஜயத்தின் போது ஜனாதிபதி அந்நாட்டு ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் பங்கேற்க உள்ளார். தேர்தல்கள் ஆணையாளர் அரசியல் கட்சியை சார்ந்து செயற்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணையாளர் அரசியல் கட்சியொன்றை சார்ந்து செயற்படுவதாக சந்தேகம் எழுந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். එයා කියනවා උපදෙස් දෙනවා ආණ්ඩුවේ වැඩ මේව නවත්වන්න කියලා. කොහොමද මේ නවත්තන්නේ?
මේ ආණ්ඩුවට නවත්තන්න බෑ ආණ්ඩුවට ටික அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களை நிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணையாளர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவரது மூளையை பரிசோதனை செய்ய வேண்டியுள்ளது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு தற்போது மீண்டு வருகிறது. அவ்வாறெனின் நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நலன்புரி திட்டங்களை நிறுத்துமாறு ஆணையாளர் எவ்வாறு கூற முடியும்? அவருக்கு அவ்வாறானதொரு அதிகாரம் கிடையாது. அவர் அரசியல் கட்சி ஒன்றை சார்ந்து செயற்படுவதாக சந்தேகம் எழுந்துள்ளது. அவர் சுயாதீனமாக இயங்க வேண்டியது அவசியமானதாகும். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாடசாலைகளில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார். மறுபுறம் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வாய் பேச்சில் மாத்திரமே வீரராக இருக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டை கட்டியெழுப்பும் தலைவர் ஆவார். அவர் மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். எதிர்க்கட்சியிலிருந்து உறுப்பினர்கள் பலர் ஐக்கிய தேசிய கட்சியில் விரைவில் இணைந்து கொள்ள உள்ளனர். තව ටිකක් කල් දෙමු කල් දීලා විශ්ස யாழ் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக கல்விசாரா ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இன்று 16வது நாளை எட்டியுள்ள நிலையில் யாழ் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பேரணி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்திருந்தனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு முன்பாக போராட்டம் மற்றும் பேரணி இடம்பெற்றது. கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வினை வழங்குமாறு போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இன்று காலை 8:30 மணியளவில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு முன்பாக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பேரணி இடம்பெற்றது. குறித்த பேரணி திருநெல்வேலி சந்தி வரை சென்று மீண்டும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு முன்பாக நிறைவு பெற்றது. போராட்டத்தில் அனைத்து பல்கலைக்கழக கூட்டுக்குழுவின் செயலாளர், யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் உபதலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஊழியர் சங்க தலைவர், தொழில்நுட்ப உத்தியோகத்தர், சங்கத்தின் செயலாளர் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டதுடன் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் நாடளாவிய ரீதியில் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இன்று 16வது நாளை எட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுண்ணக்கிழமை இந்த பங்களிப்பு இல்லாமல் இவ்வளவு காலமும் ஒரு செயற்பாடையும் செய்ய முடியாத இருந்த பீடாதிபதி இன்று இந்த பரீட்சைகளை கூட எமது நுண்ணக்கிழமை இல்லாமல் உதவி பதிவாளர் இல்லாமல் எந்த சட்டத்துக்கு முரணாக செயற்பட்டு கொண்டு தங்களுடைய பரீட்சைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஏன் அரசுக்கும் பல்கலை மானியான குழுவுக்கும் ஊன்று சக்தியா நிற்கிறீர்கள் என்றால் அடுத்த கதிரைக்காக இங்க நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆகவே இதில மருத்துவ பீடாதிபதியோ விஞ்ஞான பீடாதிபதியோ பொறியியல் பீடாதிபதியோ தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் முதுகில குதிரை ஓடினீர்கள் என்றால் இன்னும் விபரீதமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் முடங்கப்படும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மிகவும் இறுக்கமாக, அதாவது இந்த தெற்கு அனைத்து சுயாதீன பல்கலைக்கழகங்களிலேயும் நாங்கள் எடுக்கும் இந்த போராட்டத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இறுக்கமாக நிற்கின்ற நிலையை கருத்தில் கொண்டு எமது துணைவேந்தரை சில பீடாதிகளை தனது கையுக்குள் வைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தை நிறைவேற செய்வதற்காகவே இந்த முயற்சி மேற்கொள்வதாக நாங்கள் கருதுகிறோம். மாணவர்களும் எமக்கான சகல ஆதரவையும் தெரிவித்து கடிதம் கூட எழுதியிருக்கிறார்கள். அதற்கு கூட சரியான பதில் இல்லாமல் பல்கலை மாணிக்கிறது எங்களுக்கு மிகவும் மனவருத்தத்தையும் வேதனையும் தருகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பல கோரிக்கைகள் பல காலமாக நாங்கள் பல கோரிக்கைகளை வைத்து போராடி கொண்டிருக்கின்றோம். எந்த காலத்திலும் எமது கோரிக்கைகள் நிறைவேற்றவர்கள் எமது உயர் கல்வி அமைச்சர்களோ உயர் அதிகாரிகளோ எந்த விதத்திலும் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தர முடியாத நிலையில் தரக்கூடாத நிலையில் காணப்படுகிறார்கள். வெகு விரைவில் நமக்கு சாதகமான தீர்வை தந்து நமது வேலைக்கு நாங்கள் திரும்ப ஆவணம் செய்யுமாறு அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு எதிர்வரும் ஜூலை மாதம் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு எதிர்வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்படும் என முல்லைத்தீவு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் அகழ்வுக்குரிய நிதி ஒதுக்கீடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்த நிலையில் மனித புதைகுழி அகழ்வு பணிகளை மீள ஆரம்பிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 2 கட்டங்களாக இடம்பெற்ற அகழ்வுகளின்படி இதுவரை குறித்த மனித புதைகுழியில் இருந்து 40 மனித எலும்பு கூட்டு தொகுதிகளும் தமிழீழ விடுதலை புலிகள் பயன்படுத்தும் இலக்கத் தகடுகள், துப்பாக்கிச் சின்னங்கள், உடைகள் உள்ளிட்ட பல தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன.
இன்று கொக்குத்தொடுவாய் புதகுழி வழக்கு முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முல்லைத்தீவு அரசாங்க அதிபர் அலுவலகத்திலிருந்து கணக்காளர் நிதி வசதி வழங்கப்படுவதாக தொலைபேசியில் அறிவிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. அதே நேரம் காணாப்போனோர் அலுவலகமும் அதற்கான உறுதிப்படுத்தல் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த கொக்குத்தொடுவாய் மனித புதகுழி வீதிக்கு அடியில் காணப்படுகின்ற மிகுதி மண்டையோட்டு தொகுதிகளை ஆழ்ந்தெடுப்பதற்காக 7ஆம் மாதம் 4ஆம் தேதி வழக்கு குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் கொக்குழாய் போலீசாருக்கு வீதி அதிகார சபையினருக்கு அதற்கான மாற்று வீதியை அமைப்பதற்கும் அது சம்பந்தமான பணிக்கு உதவுவதற்குமாக ஒரு அறிவித்தல் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கு மீண்டும் 7ஆம் மாதம் 4ஆம் தேதி கொக்குத்தொடுவாய் புதகுழி வளாகத்தில் அழைக்கப்பட இருக்கின்றது. இலங்கை சமூகத்திற்கான மத சுதந்திரம் பற்றிய சாசன வெளியீடும் சிறப்பு கலந்துரையாடலும் மட்டக்களப்பில் இடம்பெற்றது. பன்முகத்தன்மை கொண்ட இலங்கை சமூகத்திற்கான மத சுதந்திரம் பற்றிய சாசன வெளியீடும் சிறப்பு கலந்துரையாடலும் இலங்கை தேசிய சமாதான பேரவை ஏற்பாட்டில் இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. 2017ஆம் ஆண்டு முதல் மத சகவாழ்விற்கான கூட்டு ஈடுபாட்டு வேலை திட்டத்தில் சிவில் சமூக தலைவர்கள் மற்றும் மதக்குழு பிரதிநிதிகளின் அனுசரணையுடன் இலங்கை தேசிய சமாதான பேரவையின் சமய தகவலுக்கான முன்னெடுப்பு எனும் செயற்திட்டம் மட்டக்களப்பு வண்ணாத்திப்பூச்சி சமாதான பூங்கா நிறுவனத்துடன் இணைந்து செயலமர்வாக முன்னெடுக்கப்பட்டது. தேசிய சமாதான பேரவையின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி ஜகான் பெரேராவின் தலைமையில் மட்டக்களப்பு வண்ணாத்திப்பூச்சி சமாதான பூங்கா நிறுவனத்தின் திட்ட முகாமையாளரும் மட்டக்களப்பு பிரதேச சர்வமத குழுவின் இணைப்பாளருமான நகுலேஸ்வரன் மற்றும் தேசிய சமாதான பேரவையின் ஒழுங்கமைப்பு குழு உறுப்பினர்களான பிரதி செயற்திட்ட முகாமையாளர் மதனி உவைஸ், செயற்திட்ட அலுவலர் சங்கரி சுப்பிரமணி ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார், வவுனியா, திருகோணமலை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக அமைப்பின் பிரதிநிதிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள், சர்வமத தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். இன நல்லிணக்கத்துக்காக எமது நாட்டிலே பரிந்துரைக்கப்பட்ட பல முயற்சிகள் இது முக்கியமான ஒரு முயற்சி என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கை தேசிய சமாதான பேரவையின் தலைவரான கலாநிதி ஜெகன் பெரேரா அவர்கள் அன்றிலிருந்து பிரச்சினை காலத்திலிருந்து இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவும் நாட்டிலே சமாதானத்தை கொண்டு வருவதற்காகவும் நாட்டிலே உள்ள பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு வருவதற்காகவும் பல சவால்கள் மத்தியிலே தன்னுடைய விஷயங்களை முன்னெடுத்து சென்றவர். அந்த அடிப்படையில் நான் இன்று அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற பன்முக தன்மை கொண்ட இலங்கை சமூகத்திற்கான மத சுதந்திரம் பற்றிய இந்த சாசனம் இன்று எமது மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல மத தலைவர்கள், சிவில் சமூக பெரியோர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக நடந்தது. இது ஒரு நல்லதொரு முன்னெடுப்பு. இந்த சமாதான பேரவை என்பது அவர்கள் சில பரிந்துரைகளை எல்லோருக்கும் செய்கிறார்கள். மத பெரியோர்கள், அரசியல்வாதிகள், ஏனையோர்களுக்கு இடையிலே எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சாசனத்தை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த சாசனமும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அரசியல் ரீதியாக பாராளுமன்றத்திற்கு சட்டவாக்கம் ஊடாக செய்ய வேண்டிய மாற்றங்கள் பற்றி நாமும் நிச்சயமாக தொடர்ச்சியாக அதற்கான பங்களிப்பை வழங்குவோம் என்ற உறுதிமொழியோடு நான் இன்று விடைபெற்றேன். இலங்கையில் மதங்களுக்கு மதிப்பளித்து எவ்வாறு எதிர்காலத்தில் ஒரு சமத்துவத்தினை மதங்கள் மத்தியில் எவ்வாறான ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தலாம் என்பது தொடர்பாக மிக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. உண்மை நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் இது பல்லின சமூகம் பறந்து வாழ்கின்ற ஒரு நாடு. இதில் குறிப்பாக மதத்தின் பேராலோ இனத்தின் பேராலோ தொடர்ந்தும் வன்முறைகள் வடிப்பதனை நாம் ஒருபோதும் விரும்பவில்லை. நமது கட்சியின் தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் கூட அண்மையில் ஒரு புத்தகத்தினை வெளியிட்டிருந்தார். ஆகவே இவ்வாறான நல்ல பல கருத்துக்களை முன்னெடுக்கின்ற போது, சமூகம் சார்ந்த நல்ல சிந்தனைகளை முன்னெடுக்கின்ற போது அதற்கு பக்கத்துணையாக மத தலைவர்களின் பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்க வேண்டும். மன்னார் மாவட்டத்தில் உள்ள சில பாடசாலைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் இன்று வழங்கப்பட்டன. விளையாட்டுத்துறை அமைச்சினால் வழங்கப்பட்ட விளையாட்டு உபகரணங்கள் மன்னார் மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு இன்று கையளிக்கப்பட்டன. மன்னார் மாவட்டத்தில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் உபகரணங்களை வழங்கினார். மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாடசாலை அதிபர்கள் கலந்து கொண்டு தமது பாடசாலைக்கான விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக் கொண்டனர். விளையாட்டுத்துறை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். தும்பரை நிர்வாகத்திற்கு எதிராக ரத்தினபுரியில் போராட்டம் இடம்பெற்றது. ரத்தினபுரி தும்பரை தோட்டத்தில் தொழிலாளர்கள்
மீது நிர்வாகத்தினர் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து ரத்னபுரி நகரில் இன்று பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மலையக சிவில் உரிமைக்கான இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த போராட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் மலையக சிவில் உரிமைக்கான இயக்கத்தின் ஊடாக தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கையளித்தனர். வத்திக்கானில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளைக்கு புனிதர் பட்டம் வழங்கும் நிகழ்வின் அறிமுக நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் நேற்று இடம்பெற்ற கலாசார நிகழ்வில் தமிழ்நாடு அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அமைச்சர் மனோ தங்கராஜ் இது தொடர்பில் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இம்மாதத்திற்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களை இம்மாதத்திற்குள் வெளியிட முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். இதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை நேற்றைய தினம் நிறைவடைந்துள்ள கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்களை வெளியிடுவதற்கு சுமார் 4 மாதங்கள் எடுக்கும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். பாடசாலை மட்டத்தில் மது ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். போதையற்ற நாட்டை உருவாக்குவோம் என பல வாக்குறுதிகளை வழங்கி பல்வேறு அரசாங்கங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வந்த உடனேயே மதுபான அனுமதி பத்திரங்களை கொடுத்துள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 188வது கட்டமாக ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் அனுராதபுரம், கலாவிவ, தம்புத்தேகம சோலம மகாவித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தேர்தலை இலக்காக கொண்டு அரசியல்வாதிகளுக்கு மதுபான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆகவே பாடசாலை மட்டத்தில் மது ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும். இதற்கு எதிராக தாய் தந்தையர் ஒன்றிணைய வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியில் இந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும். இதுகுறித்து தினமும் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டு வருகின்றது. பாடசாலை மட்டத்தில் மது, போதைப்பொருள் மற்றும் புகைத்தல் பாடசாலைகளை ஆக்கிரமித்துள்ளது. இதனை முறியடிப்பதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும். மது, போதைப்பொருள், சிகரெட் போன்றவற்றை ஊக்குவிப்பதற்கு இடமளிக்க கூடாது. இதற்கான வாயில்களை மூட வேண்டும். நமது நாட்டின் மொத்த கடன் சுமை $100 பில்லியன் ஆகும். 2-3 ஆண்டு காலகட்டத்துக்கு கடனை செலுத்த வேண்டிய தேவையில்லை என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. 2-3 ஆண்டுகளில் இருதரப்பு, பலதரப்பு, வெளிநாட்டு பிணைமுறை பத்திரதாரர்கள் மற்றும் உள்நாட்டு கடன் வழங்குநர்களுக்கு திருப்பிச் செலுத்தப்பட வேண்டும். இந்நிலையில் இருந்து மீள்வதற்கு பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைய வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியில் அனைத்து அரச கொடுக்கல் வாங்கல்களும் வெளிப்படைத்தன்மையுடன் கையாளப்படும். 220 லட்சம் மக்களை ஏமாற்றி கொள்முதல் முறைக்கு புறம்பாக திருடும் நிலையே தற்போது நாட்டில் காணப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அரசு நிதிக்கு மேலதிகமாக நன்கொடையாளர்களின் உதவிகளையும் பெற்று நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். සක්වල සුහුරු පන්ති කාමර වැඩසටහන් පටන් ගත්තේ හොරෝපතානේ. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஜூலை மாதம் வெளியிடப்படும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் ஜூலை மாதம் வெளியிடப்படும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தனது அமைச்சின் கீழ் இவரிடத்தில் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சின் நாடாளுமன்ற ஆலோசனை குழுவில் அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டதன் பின்னர் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. எனவே ஜூலை மாதத்திற்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்த இடமளிக்கப்படாது. அரசாங்கம் போதிய நிதி ஒதுக்கீடுகளை வழங்கியுள்ளது. ஆனால் சில துறைகள் இன்னும் வேலை செய்யவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாயில் அம்மாச்சி பாரம்பரிய உணவகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது.
நிலைபேண்டகு அபிவிருத்தி இலக்குகளை அடையும் நோக்குடன் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினால் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அம்மாச்சி பாரம்பரிய உணவகத்தை வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் இன்று காலை திறந்து வைத்தார். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை செயலாளர் பகீரதன் தலைமையில் அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் கலந்து கொண்டார். மங்கள விளக்கேற்றலுடன் வைபவ ரீதியாக நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது வறுமைக்கோட்டிற்கு உட்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு உதவும் வகையில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை ஒதுக்கீட்டின் கீழ் 10,60,000 ரூபாய் பெறுமதியான 12 தையல் இயந்திரங்களும் பயனாளிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரத்தை உறுதிப்படுத்த அம்மாச்சி பாரம்பரிய உணவகம் கைகொடுக்கும் என இதன்போது உரையாற்றிய வடமாகாண ஆளுநர் தெரிவித்தார். கிளிநொச்சி பூநகரி பள்ளிக்குடா கடற்கரை இன்று சுத்தப்படுத்தப்பட்டது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சி பூநகரி பள்ளிக்குடா கடற்கரையினை சுத்தப்படுத்தும் பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த துப்புரவு பணியில் மத்திய சுற்றாடல் அதிகார சபை, கிளிநொச்சி மாவட்ட அலுவலகம், பூநகரி பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், பூநகரி பிரதேச சபையினர், பூநகரி போலீசார், கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திணைக்களம், பள்ளிக்குடா கடற்தொழிலாளர் சமாசம், பாடசாலை சுற்றாடல் முன்னோடி கழகம், கிராம மட்ட அமைப்புகள் இணைந்து சுத்தப்படுத்தும் பணியை முன்னெடுத்தன. இதன்போது பள்ளிக்குடா கடற்கரையில் காணப்பட்ட பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் உட்பட சூழலுக்கு தீங்குகளை ஏற்படுத்தும் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு பூநகரி பிரதேச சபை உதவியுடன் அகற்றப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டது. உலக சுற்றுச்சூழல் தினம் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வன்முறை தீவிரவாதத்தை தடுத்தல் தொடர்பில் மட்டக்களப்பு சென்ட் ஜோன்ஸ் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு செயலமர்வு நடத்தப்பட்டது. வன்முறை தீவிரவாதத்தை தடுக்க இளைஞர்களின் டிஜிட்டல் கல்வியறிவை மேம்படுத்தல் தொடர்பாக சென்ட் ஜோன்ஸ் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கான 2 நாள் செயலமர்வு மட்டக்களப்பு திருப்பெருந்துறை தொழிற்பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்றது. மாவட்ட செயலகத்துடன் இணைந்து அரசு சார்பற்ற தொண்டு நிறுவனமான லிப்ட் நிறுவனம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுத்து வரும் வன்முறை தீவிரவாதத்தை தடுத்தல் தொடர்பான செயற்திட்டத்தின் கீழ் செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. எல்வடாஸ் நிறுவன நிதி அனுசரணையில் லிப்ட் நிறுவன உத்தியோகத்தர்களின் ஒழுங்கமைப்பில் நிறுவன பணிப்பாளர் ஜானு முரளிதரன் தலைமையில் செயலமர்வு இடம்பெற்றது. சென்ட் ஜோன்ஸ் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். லிஃப்ட் நிறுவனத்தால் எங்களுக்கு ஒரு கருத்தரங்கோடு ஏற்பாடு செஞ்சவங்க. அது வன்முறை தீவிரவாதத்தை தடுக்க இளைஞர்களின் டிஜிட்டல் கல்வியை மேம்படுத்தல் என்ற தலைப்பில் ஒரு செயலமர்வு ஒன்று ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இது 2 நாள் இங்கே நடந்துச்சு. முதல்ல கருத்து சுதந்திரம், நம்ம இப்படி கருத்தை வெளிக்கொண்டு வரோம், அந்த கருத்து சுதந்திரம் என்றதையும் அதுக்கு நமக்கான உரிமை முக்கியத்துவம் என்றதையும் ஊடகத்தின் வகைகள், ஊடகங்களின் முக்கியத்துவம், ஊடக தர்மம் போன்ற விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தாங்க. ஊடக தர்மம் என்றால் என்ன அப்படி என்றதை விளக்கமாக எங்களுக்கு குளிர்ச்சி ஏற்பாட்டின் மூலமாகவும் எங்களுக்கு விளக்கமாக சொல்லி தந்திருந்தாங்க. இந்த கருத்தரங்குக்கு பிறகு எங்களுக்கு அது போலி செய்தி என்றால் தெரியும். அதனால் எங்கள் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு அதை விழிப்புணர்வு படுத்துவேன். இது போலியான செய்தி ஷேர் பண்ணுவேன்னா இதனால் ஏற்படுற தண்டனைகளை பற்றி சொல்லக்கூடியதாக சொல்லி தந்தாங்க. இது எப்படி தண்டனை கிடைக்கும், இதை ஷேர் பண்ணக்கூடாது, போலி செய்தி என்னவென்று சொல்லி தந்திருக்காங்க இந்த கருத்தரங்கு மூலமாக. முன்னுக்கு இது மாதிரி ஒரு கருத்தரங்கும் எங்களுக்கு நடக்கலை. இதுதான் எங்களோட முதலாவது கருத்தரங்கு. இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்துச்சு. மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான யோசனைகளை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க இலங்கை மின்சார சபை நாளை வரை கால அவகாசம் கோரியுள்ளது. மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான யோசனைகளை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க நாளை வரை கால அவகாசம் வழங்குமாறு இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மே மாதம் 1ஆம் தேதி ஆணைக்குழுவின் முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட இருந்த போதிலும் மின்சார சபை விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த 10ஆம் தேதி வரை காலத்தை நீடிக்க பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்தது. கடந்த 10ஆம் தேதி இலங்கை மின்சார சபை உரிய முன்மொழிவுகளை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கவில்லை என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதன்படி பொது பயன்பாடு ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு மற்றும் ஒரு நினைவூட்டலை விடுத்துள்ளது. இதனையடுத்து முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க நாளை வரை கால அவகாசம் வழங்குமாறு இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உரிய முன்மொழிவுகள் கிடைக்கப்பெற்ற பின்னர் மின் கட்டணத்தை குறைப்பதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் எனவும் ஜூலை மாதம் மின் கட்டண குறைப்பு சதவீதம் குறித்து அறிவிக்கப்படும் எனவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
40 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் குடியிருக்கும் காணிகளுக்கான ஆவணங்களுக்கு தற்போதைய பெறுமதியில் பணம் செலுத்த வேண்டுமென்ற நடவடிக்கை தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மு. சந்திரகுமார் வலியுறுத்தியுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் குடியிருக்கும் காணிகளுக்கான ஆவணங்களுக்கு தற்போதைய பெறுமதியில் பணம் செலுத்த வேண்டுமென்ற நடவடிக்கை தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் எனவும் அந்த நடவடிக்கை நிறுத்தப்பட்டு பொருத்தமான பொறிமுறை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ கட்சி பொதுச் செயலாளருமான மு. சந்திரகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி இந்த கோரிக்கையை முன்வைத்தார். காணிகளில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மக்கள் குடியேறிய போது அவை காடுகளாகவே இருந்தன. அவற்றை வெட்டி துப்புரவு செய்து அபிவிருத்தி செய்தனர். அன்றைய பெறுமதி மட்டம் வேறாக இருந்த காணியானது இன்று அவர்களுடைய கடுமையான உழைப்பினால் கூடிய பெறுமதியை கொண்டுள்ளது. இந்த நிலையில் இந்த காணிகளுக்கு இன்றைய பெறுமதியை செலுத்துமாறு கேட்பது தங்களுடைய நீண்டகால உழைப்புக்கு அவர்கள் விலையை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு அவல நடவடிக்கையாகவே அமையும். எனவேதான் இதை தவறான நடவடிக்கையாக குறிப்பிடுகின்றோம். இதனால் குறைந்த வருமானத்தை பெறும் அரசு உத்தியோகத்தர்கள் உட்பட பலரும் பாதிக்கப்படுகின்றனர். ஏற்கனவே இந்த காணிகளில் வாழும் போது போரினால் ஏற்பட்ட இழப்புகள் சேதங்களுக்கான இழப்பீடுகள் கூட இன்னும் முழுமையாக வழங்கப்படாத சூழலில் காணிகளுக்கான இன்றைய பெறுமதியை செலுத்துமாறு கோருவது மக்களுக்கு நெருக்கடியை உண்டாக்குகின்றது. இதனால் எல்லோருக்கும் சம விலையில் கொள்வனவு விலை விலக்களிக்கப்பட்டு நீதியான முறையில் உரித்த பத்திரங்கள் வழங்கப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மு. சந்திரகுமார் கோரியுள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனையில் நாய்கள் பராமரிப்பு நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை கும்புறும் மூலையில் நாய்கள் பராமரிப்பு நிலையம் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கோரளைப்பற்று பிரதேசத்தில் காணப்படும் கட்டாக்காலி நாய்கள் பொது இடங்களில் காணப்படும் நாய்களை பாதுகாப்பாக பராமரிக்கும் நோக்குடன் இந்நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை, திருகோணமலை போன்ற மாவட்டங்களிலும் இவ்வாறான பராமரிப்பு நிலையங்கள் திறந்து வைக்கப்பட உள்ளன. பராமரிப்பு நிலையத்தின் நோயுள்ள நாய்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்துதல், காயங்களுக்கு மருந்து கட்டுதல், கருத்தடை போன்ற சேவைகள் இடம்பெற உள்ளது. கோரளைப்பற்று பிரதேச சபையின் செயலாளர் எஸ். நவநீதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் பிரதம அதிதியாகவும் கிழக்கு மாகாண முதலமைச்சரின் செயலாளரும் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருமான என். மணிவண்ணன் கௌரவ அதிதியாகவும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் எஸ். பிரகாஷ் உட்பட வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி, கால்நடை வைத்திய அதிகாரி மற்றும் உள்ளூராட்சி திணைக்கள செயலாளர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டனர். பெண்மணியொருவர் 40 அடி தோரணையை நிர்மாணித்துள்ளார். நாட்டில் முதல் தடவையாக பெண்ணொருவரால் 40 அடி தோரணை ஒன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டம் கொடகவெல கிராமத்தில் இத்தோரணை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. நுண்கலை பிரிவில் சிறப்பு முதுகலை பட்டதாரியான பத்லேத்த மகா வித்தியாலயத்தின் கலைப்பிரிவின் ஆசிரியராக பணிபுரியும் ஜயனி அலுதேனியாவே இந்த தோரணையை அமைத்துள்ளார். 2018ஆம் ஆண்டுக்கான தேசிய விருதுகளில் அச்சுப்பிரதி பிரிவில் முதலிடத்தை பெற்ற இவர் ஏராளமான ஓவிய கண்காட்சிகளில் தனது ஓவியங்களை சமர்ப்பித்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளார். இவர் ஒரு மாத காலத்திற்குள் இந்த தோரணையை நிர்மாணித்துள்ளமை சிறப்பம்சமாகும். கொடகவெல அரம்பதனிய பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இத்தோரணை 8 பட தொகுதிகளையும் மேலதிக 4 சித்திர வேலைப்பாடுகளையும் உள்ளடக்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.